சுண்டைக்காய் துவையல் செய்யலாமா? முதல்ல சுண்டைக்காய் பார்த்துக்கோங்க. நாம் துவையல் செஞ்சது. ஃபஸ்ட்டு சுண்டைக்காவை எடுத்து அதை பறித்து நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடித்து எடுத்து நல்லெண்ணெயை விட்டு இந்த அளவுக்கு போட்டு நல்லெண்ணெயை விட்டு உடனே சுண்டைக்காவை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது அடி பிடிச்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுண்டைக்காய் அடி பிடிக்காதுங்க. அந்த விதை இருக்குல்ல, அது அடி பிடிக்கும். அதே பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த சுண்டைக்காய் சூடு இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் உடம்புக்கு நல்லதாக இருக்கும். 2வது சுவை கூடுதலாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறேன். நெய் விட்டாச்சு. இப்போ நெய் நல்லா சூடு ஏறணும். நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சேர்த்த உடனே நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலைப்பருப்போடைய எல்லா பகுதியும் அந்த நெய்யில் பொரியணும். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டு நான் தீஞ்சிடும் இல்லையா, நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கிட்டு காஞ்ச மிளகா போட போகிறோம். ஒரு 10 மிளகா எடுத்துக்கிட்டால் போதுங்க. காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு 2 திருப்பிடலாம். திருப்பிட்டு வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துச்சு நல்லா கலரி விடுவோம். 2 திருப்பி விடுவோம். ஒரே ஒரு லீஃப் கறிவேப்பிலை மட்டும் போட்டால் போதும், சும்மா வாசனைக்கு. கொஞ்சம் புளி எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் போடுவோம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டால் போதுங்க. கொஞ்சம் புளி, ஒரு கோலி குண்டு சைஸ் புளி இருந்தால் போதும். நல்லா கழுவி புளியை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த வெங்காயம் எல்லாமே நல்ல வாசனை வருங்க. நெய்யில் வளர்க்கோம்ல, அதனால் நல்ல வாசனை வரும். இப்போது இந்த சுண்டைக்காயை நம்ம சேர்க்கலாம். ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லெண்ணெயில், அந்த சுண்டைக்காயை இது கூட சேர்த்து ஒரு 2 திருப்பிப்போம். நல்லா 2 நல்லா மிக்ஸ் ஆகணும். போதுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து ஃபேன் காற்றுல ஒரு 1/2 hour போதும் அது ஆறுறதுக்கு. ஆறிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம்.
அரைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிப்போம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது அதே வானல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் மறுபடியும் நல்லெண்ணெயை ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணுமா, இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் தான் தாளிப்புக்கு. நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சு. நல்லா பொரிச்சதும் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்ப்போம். பொரிச்சிடுச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தான். அந்த துவையல் அரைச்சிருக்கு இல்லையா, சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும், வாய்க்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டாச்சு. நல்லா ஆயிடுச்சு. இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துப்போம். இதிலே 2 விதமாக செய்யலாங்க. நீங்கள் அரைச்சதை அப்படியே ஒரு குட்டி பவுலில் மாற்றிட்டு, இப்போ நம்ம தாளிச்சோம் இல்லையா, அது கூட பெருங்காயத்தை சேர்த்து அதை கொட்டி அப்படியே கலரியும் சாப்பிட்லாம். இது நான் 1 டே தான் சாப்பிட முடியும், கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் ஊற்றி நல்லா திருப்பிட்டு இப்போ பெருங்காயம் சேர்க்கணும். அந்த எண்ணெய் ஓரத்தில் நல்லா கொதிக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு 5 முறை கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, அந்த கழுவுன தண்ணியை கொஞ்சம் ஊற்றுவோம். அது வேஸ்ட்டு இல்லைல்ல, அந்த தண்ணி ஊற்றணும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் செய்யும்போது அம்மியில் அரைப்பாங்க. அம்மியில் அரைச்சி அந்த தண்ணியே வழிச்சு எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க. டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு கேஸை கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. கிளறிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக மஞ்சள் நிறத்தில் வரும். இன்னும் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் எதுவும் தேவையில்லை, அதில் இருக்கிற எண்ணெயே பிரிஞ்சு வரும். பாருங்கள், முக்கால்வாசி பாகு வந்துடுச்சு. இன்னும் கிளறிடணும். இன்னும் நல்லா பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா சுற்றி எண்ணெய் எவ்வளோ விறகாக பிரித்து வந்திருக்கு பாருங்கள். இதுனா 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெடாது, நல்லாயிருக்கும். நம்ம பழைய சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். சுட சாதத்துக்கு தொட்டுக்கலாம்.